ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது இவ்வளவுக்குள்ள கீழ்த்தரமா இறங்கிட்டீங்க? என்ன விஜய பார்த்தா அந்த அளவுக்கு பயமா என்ன? சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுல்ல. இப்போ அந்த தியேட்டர்கள் வாசல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரிவ்யூ எடுப்பாங்கல்ல திரைப்படத்தை பத்தி, அந்த இடங்கள்ல ரஜினிகாந்த் ரசிகர்கள் அப்படிங்கிற போர்வையில கொஞ்சம் பெரிய ஆட்களும், வயது முதிர்ந்த ஆட்களும், விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிற போர்வையில சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு 2 பேருக்கு சண்டை நடக்கிற மாதிரியே ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டே இருக்கு. எப்படி கேட்டீங்கன்னா, விஜய் ரசிகர்கள் போர்வையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் படம் கூலி படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கு தகுந்த பதிலடிய ரஜினி ரசிகர்கள் கொடுக்கிற மாதிரியும், டேய் இந்த ரஜினி ரசிகர்கள் பாத்தீங்கன்னா அந்த விஜய் ரசிகர்களை பார்த்து சின்ன பசங்களை பார்த்து அசிங்க அசிங்கமா திட்டுறதும் ஆபாசம் திட்டுறதும் அடிக்க போறதும் இந்த மாதிரியே ஒரு கான்ட்ரவர்சிய சில யூடியூப் சேனல் நான் பார்த்துட்டு இருக்கேன். சோசியல் மீடியா அதை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி கேட்டீங்கன்னா, விஜய் ரசிகருக்கு ரஜினி ரசிகர் சண்டை, விஜய் ரசிகர்கள் இந்த கூலி திரைப்படத்தை வேணும்னே பிளாப் ஆக்கணும் அப்படிங்கிற முயற்சியிலே தவறாக வதந்தி பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்காக பதிலடியாக ரஜினி ரசிகர்கள் உங்களை பாத்துக்கணும்டா, 2026 உங்களை பாத்துக்கணும்டா, நீங்க அரசியலுக்கு வருவீங்கல்ல எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கு பதிலடி கொடுக்க காத்துட்டு இருக்க மாதிரியும். சோ இப்படியே ஒரு கான்ட்ரவர்சி சர்ச்சை போயிட்டு இருக்கு. முதல்ல இந்த திரைப்படத்தை பத்தி விமர்சனம் பண்ணாம வரல, நாம அதுக்கு ஆளும் கிடையாது. நாம என்ன பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் மேல ஒரு மதிப்பு இருக்கு, சூப்பர் ஸ்டாரா ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த படத்தை பத்தி பேசல. ஆனா இந்த படத்தை சுற்றி நடக்கக்கூடிய இந்த அரசியல் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கேவலமான வலிமான அரசியல். நல்லா புரிஞ்சுடுங்க. விஜய் ரசிகர்லாம் இப்ப யாருமே பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் படத்தை பார்த்துட்டு அதுக்கு அந்த படம் ஓடக்கூடாது பிளாப் ஆகுங்கிற எண்ணத்துல எல்லாம் உட்காந்து பேசிட்டாலே. ஏன்னா அவன் அவ்வளவு பேரும் மாநாடு மதுரையில் நடக்கக்கூடிய 2வது மாநில மாநாட்டுக்கு ஆர்வமாயிட்டு இருக்கானுங்க. அங்க போய் எப்படி தரைக்கலாம், அங்க என்ன பண்ணலாம், என்ன மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு இப்பவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தான், கிட்டத்தட்ட கம்மியான நாட்கள் தான் இருக்கு. வியாழக்கிழமை தான் மாநாடு. சோ அதுக்கு உண்டான தீவிர முயற்சியில் அவங்க இருக்கிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் அந்த அரசியல் கட்டாயம் பண்ணிட்டாரு. நல்லா புரிஞ்சு விடணும். ரஜினிகாந்த் மாதிரி கிடையாது. இந்த ரஜினிகாந்தோட ரசிகர்கள் இன்னுமே பாத்தீங்கன்னா மஞ்சோர் சாப்பிட்டு கூலி திரைப்படம் ஓடணும், ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சு விடணும். அதாவது ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்த தலைமுறை தான் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை அரசியல் கட்டாயம் பண்ணி போராட்ட கட்டத்துல போட வச்சுட்டு இருக்காரு. இந்த தூய்மை பணியெல்லாம் போட போனதால தளபதியோட ரசிகர்கள் எவ்வளவு பேர் நின்று போட போனாங்க உங்களுக்கு தெரியும். சோ அந்த இடத்துல இனிமே ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகர்கள் அந்த படம் ஓடுறதுக்காண்டியே வச்சு இன்னும் வயசா அவரும் சம்பாதிச்சே இருக்காரு. சோ இதுல 2 பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் பொதுநலவாதி யார் சுயநலவாதி. சோ இந்த சூழ்நிலை தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கிற அந்த மவுசை குறைக்கணும், இந்த மதுரை மாநிலத்தில் நிறைய கூட்டம் போயிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி என்னென்ன முயற்சிகள் இதுக்கு முன்னாடி நடக்குது பாருங்க. ஒரு படத்தை வச்சு இந்த கூலிங்கிற படத்தை வச்சு எந்த மாதிரிலாம் ஒரு ரசிகர் கட்டம் பண்ணிருக்கானுங்க நான் கேட்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப காட்டிட்டு அவங்கதான் ஏதோ விஜய் ரசிகருங்கிற மாதிரியும், இந்த பெருசா ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரு ரஜினி ரசிகருங்கிற மாதிரியும். ஏன் பாத்தீங்கன்னா 17 வயசுக்கு தான் விஜய் ரசிகர் இருக்கானா? அதாவது நம்ம ரசிகர் சண்டைகளை போக ரசிகர் சண்டைங்கிறது நமக்கு பிடிக்காது, அது அற்புதமான ஒண்ணு, அதனால பேசுறேன். ஆனா அதை சுத்தியே ஒரு அரசு கட்டங்க பண்றீங்கல்ல, உங்களோட பாத்துக்கலாம். ஏன்னா உண்மையிலே சொல்ற ரஜினி ரசிகர்கள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவருக்கு ஓட்டு போடுற எண்ணம் கூட இருக்கலாம். ஏன்னா ரஜினி பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வரல, விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு. சோ புதுசா அவர் சினிமத்துல அரசுக்கு வரும்போது அதை இவர்தான் வரலையா, நம்ம அவருக்காக ஓட்டு போட்டு ஜெயிக்க புதுசா ஒரு மாற்றம் நடக்கட்டும்பா. ஏன்னா எல்லா கட்சியிலுமே எல்லா கொஞ்சம் வெறுப்பாயி, அதாவது டிஎம்கேல உள்ளவங்க சரி ஏடிஎம்கேல உள்ளவங்க சரி ஒவ்வொரு கட்சியில இருக்கவங்களுமே புதுசா விஜய் வரும்போது அவருடைய அரசியலை பார்த்து என்ன பண்ணுவாரு, இவருக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுத்து எப்படி எண்ணங்களும் வரலாம். புரியுதா? ஒட்டுமொத்தமா ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே விஜய் ரசிகர்கள் எதிராலும் கிடையாது. ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ரஜினி அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு சில பேருடைய அந்த கணிப்பு ஒரு சில இது அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் பொறுப்பேற்க முடியாது, விஜயாவும் பொறுப்பேற்க முடியாது. ஆனா தன்னுடைய ரசிகர்ல எந்த மாதிரி கட்டமைக்காரு ஒண்ணு இருக்குல்ல, அதுல ரஜினிகாந்த் அவருடைய விஜய் அவர்கள் பத்தி உயர்ந்து நிக்காது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ ரஜினி ரசிகர்கள் வாரான்னு சொல்லி கடைசிக்கு வரவே இல்லை. ஆனா விஜய் அவர்கள் வந்துட்டாரு. சோ அப்போ இந்த சில ரஜினி ரசிகர்களோட விஜய்க்கு ஓட்டு போடலாங்கிற எண்ணத்துல தான் இருப்பாங்க. ஆனா அப்படி இருக்க கூடாதுல்ல, அவங்களையும் ஓட்டு போடாம வைக்கணும்ல. அதுதான் இவங்களோட ஒரே அரசியல் தந்திரம். அதுக்குதான் இந்த இதெல்லாம் இந்த ஒரு கூலி திரைப்படத்தை வச்சு இது பிளாப் ஆக்குறதுக்கு முழு முயற்சியை இறங்குனதே விஜய் ரசிகர்கள் தான். அவங்களால அந்த படம் அவங்க பரப்பின அந்த வதந்தியால அந்த படம் ஓடல அப்படின்னு சொல்லி ஒரு இதை அப்படியே சோசியல் மீடியா பரவிட்டே இருந்தானா அதை பார்த்துட்டு ஓட்டு போடணும் விஜய்க்கு ஓட்டு போடலாங்கிற ஒரு யோசனை இருப்பாங்களா, அவங்க கூட ஓட்டு போட வைக்கணும். இந்த கூட்டத்தை கூட்டக்கூடாது. மதுரையில பாத்தீங்கன்னா மதுரையில எல்லா ரசிகர்களுடைய ரசிகர்களும் இருப்பாங்க. அதுல விஜய் ரசிகர்கள் பெருமங்க இருக்கனாலும் ரஜினி ரசிகர்கள் இருப்பாங்கல்ல. சோ அப்ப அந்த இடத்துக்கு வரடாம பண்ணணும். அவங்க அதுக்கு எதிராக பாத்தீங்கன்னா இந்த ரசிகர் சண்டை எங்கேயாவது ஒரு சண்டை நடக்கணும். விஜய் ரசிகருக்கும் அஜித் ரசிகரும் சண்டைப்பா, விஜய் ரசிகர்கள் ரஜினி ரசிகர் சண்டைப்பா, விஜய் ரசிகர்கள் சூரிய ரசிகர் சண்டைப்பா போடு. இப்படி ரசிகர் சண்டையில மோத விட்டு அங்க ஏதாவது ஒரு கலவரம் ஆகி விட்டு அதை ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஏகப்பட்ட முயற்சிகளை வெவ்வேறு வழியில பண்றாங்க. அதுல ஒரு வழிதான் இந்த கூலி திரைப்படம் வச்சு ஒரு அரசியல், விஜய்க்கு எதிராக ஒரு கட்டமைப்பு பண்ண அரசியல். அதை பார்க்கும்போது கேவலமா இருக்கு. நான் கேட்கிறேன் இல்ல, அவரு அவனுடைய ரசிகர்களை கட்டமைச்சு நல்லா பாத்துட்டு இருக்க. இப்ப எவனுமே பத்தி சோசியல் மீடியாவுக்கு கூலி திரைப்படத்துக்கோ ரஜினிகாந்த் எவனும் நீங்க நல்லா பாத்துருப்பீங்க. யாராவது அப்படி பேசி நீங்க பாத்துருக்கீங்களா? எல்லாருமே அரசியல் மயமாயா அவங்களுடைய அரசியல் சண்டை போட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த மாநாட்டை பத்தி எல்லாருடைய தீவிர குணமும் அங்கதான் இருக்கு. மாநாட்டுக்கு எப்படி போலாம், என்ன பண்ணலாம், எதை பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ அதே நேரத்துல இந்த கூலி திரைப்படத்துக்கு போய் சண்டை போட்டுருக்காங்கல்ல, அப்போ இவங்க என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, விஜய் ரசிகர்கள் போறவிலே சின்ன சின்ன பசங்களை கூட்டு வச்சுட்டு இவங்க பத்தி நான் மொக்க பண்றது, அடிக்கிறது, திட்டுறது, ஆபாசம் பண்றது பாத்தீங்களா, வாங்கிட்டான் அட்டி, ரஜினி ரசிகர்கிட்ட சரியான அட்டி வாங்கிட்டான் விஜய் ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு. டேய் அவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்கடா. நீங்க இன்னுமே பாத்தீங்கன்னா சினிமா படம் பார்த்துட்டு அதுலயே வந்து உங்க வாழ்க்கையை துவச்சிட்டீங்க. அவன் அழகா வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் கட்டமைப்பு பண்ணி அவங்களோட தலைவரால அரசியலமைக்கப்பட்டுறான். பெரிய பெரிய கட்சியோட அரசியல் கட்ட போட்டுருக்காங்க. நீங்க நல்லா பாருங்க. சோ இப்ப கூட ஒருத்தன் பேசிட்டு போனான். யாரு அது ரஜினிகாந்துக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கிற பேர்ல ரஜினிகாந்த் இழிவுபடுத்துறதே அவன் தான். அதாவது தூங்கி முடிச்சது வந்து விஜய்க்கு எதிராகவே பேசிட்டு இருப்பான். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு சப்போர்ட் பண்றதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அரவைக்கர் சரியான அரவைக்கர். அவன் பேர் கூட எனக்கு வயல வரல. சோ அவனா இன்னும் பேசிட்டு இருக்கான். அந்த கட்டமைப்புல தான் அவன் இருக்கானுங்க. ஆனா விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே தொண்டர்களாகி அரசியல் மயக்கம் விட்டு கள போராட்டம் மாநாடு இப்படி போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய போக்கஸ் எல்லாம் இப்ப அங்கதான் இருக்கு. இவங்க என்ன இன்னும் உட்காந்துக்கிட்டு விஜயாலதான் படம் பிளாப் ஆச்சா, எப்பா படம் பிளாப் ஆச்சா ஓடுதாங்கிறத படம் டைரக்டர் தரல, அந்த கதை எல்லாரும் தீர்மானிக்கும். ஒருத்தவங்க சொன்ன உடனே அந்த படம் ஓடாங்கிறாரு. என்ன படம் தனிப்பட்ட கருத்து. மத்தபடி படத்தை நான் பார்க்கல, சரி அது விமர்சனம் வரல. இருந்தாலும் பொதுவா சொல்றேன், எந்த ஒரு திரைப்படம் ஓடனாலும் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொன்னதுனால பத்தி படம் ஓடாம போகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்த சொல்லிட்டா இப்ப குளிச்சுட்ட மாதிரி எல்லா படத்தையும் கழி ஊத்துறாரு. கழி ஊத்துறோன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா படத்தை பார்க்காம இருக்கா, படம் ஓடாம இருக்கா? சோ ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மையை புரிஞ்சிக்காம தொடர்ந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர் ஒருத்தர் கடந்து போயிட்டான், விஜய் வந்து நம்ம டார்கெட் பண்ணி அடிக்கணும். இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா பிளான் பண்றாங்களா, விஜய் வந்து 2024 வரட்டும், அவர் வந்து நாங்க பாத்துக்கிறோம். கிளிப்பீங்க, சிரிப்பு தான் வருது. அதாவது இப்படி நீங்க ரோசப்பட்டு உங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டு நடக்கிற விஷயங்களுக்காக கோவப்பட்டு இருந்தாலும் நாடு எப்பவுமே நல்லா இருக்குமே. இப்ப நாசமா போறது காரணமே இந்த மாதிரி நீங்க ரசிகர் சண்டை போட்டுக்கதான் காரணம். ஒரு நடிகர் மேல ரசிகர்கள் கோவப்படுற கோவத்தை நாட்டு நடக்கிற அநீதி மேல எடுத்து வைங்கடா. நாட்டை எந்த அளவுக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த தூய்மை பள்ளிகளுக்கு போட்ட மாட்டாங்க, அதுக்கெல்லாம் போய் உங்க ஆதரவு கொடுங்க பார்ப்போம். உங்களால அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு பார்ப்போம். என்ன அதுல உங்க ரோசத்தை காட்டுலாம் பார்ப்போம். நான் தெரியாம இருக்கிறேன் ரஜினிகாந்த் ரசிகர்களை பார்த்து. ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் தான், சினிமாவுலத்தின் உச்சம் தான். அதுக்கப்புறம் எல்லா நடிகருமே அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, எண்ணி அளவு அம்மாஞ்சலிக்கு போயிருக்க கிடையாது ரஜினிகாந்தால. அந்த மனுஷன் இது வரைக்கும் எந்த ஒரு நல்லதுமே பண்ணது கிடையாது இந்த மக்களுக்கு. அப்படி இருந்து நீங்க என்ன அவருக்காக மண் ஜோர்ஜா போறதுக்கு அவருக்கு தீவான கட்டுறது தலைவா ஒருத்தனான்னு சொல்றான். இப்ப ரீசெண்டா பாத்தீங்க, அது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, அடுத்த பிறப்புல நான் ரஜினிகாந்துக்கு பொண்டாட்டியா இருக்கணுங்க, அவருடைய காலை தொட்டே கும்பிடுங்க அப்படின்னு ஒருத்தர் கிக்கு மாதிரி இருக்கு, கோமரித்தனமா இருக்கு. அப்ப எந்த ரேஞ்சில எல்லாம் உங்களை இன்னுமே வச்சிருக்காரு ரஜினிகாந்த் அப்படிதான் பாக்கணும். அவரு இன்னுமே ரசிகர்கள் தனக்காக படம் பார்த்து தனக்காக எப்படி போஸ்ட் ஓட்டி கோஷம் போட்டு இன்னுமே இருக்கணும், நான் சாகுற வரைக்கும் படத்தினால சம்பாதிச்சே இருப்பேன், என் குடும்பம் 3 தலைவர் உடக்கு அப்படின்னு தான் இருக்காரு. அந்த ரசிகர்கள் மனசுல வச்சு எதுவுமே இது வரைக்கும் யோசிக்கல, எந்த ஒரு விஷயமே பண்ணல. தமிழ் சினிமால விஜயகாந்த் அவர்கள் அப்படி யோசிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் தான் யோசிக்காரு. அதுக்கப்புறம் பெருசா யாருமே தான் ரசிகர்களுக்கு தனக்காண்டி இவ்வளவுக்குள்ள கோஷம் போட்ட மக்கள் இவ்வளவுக்குள்ள இருக்காங்க, இந்த மக்களுக்கு நம்ம இவ்வளவுக்குள்ள சம்பாதிச்சோமே, இது திருப்பி ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே சம்திங் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. யோசிக்கணும்ல, ஒரு நல்ல மனசனா யோசிக்கணும். அந்த வகையில ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப மட்டம் இவ்வளவு உச்சத்துக்கு போய் இவ்வளவு கோடி சம்பாதிச்சு என்னத்துக்கு, ஓரளவுக்கு மேல சம்பாதிச்சா என்னத்துக்கு, விஜய் அவர் கட்டும் போது என்னத்துக்கு ஆகலாம், என்ன பண்ண போறீங்க நீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தான் உலகத்துல எல்லா மனுஷனுமே குறிப்பிட்ட காலம் உலகத்துல வாழ போறோம். அதுக்கப்புறம் அவ்வளவுக்குள்ள கோடியா சேர்த்து என்ன அனுபவிக்க போறீங்க? அதை கொஞ்சமா எடுத்து பாட்டுல மட்டும் வைக்க கூட டைலாக்க நிஜத்திலே அப்படி கொஞ்சமாவது வாழணும். அதாவது யாரையும் நீங்க வந்து பொதுமக்களுக்காக செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அவன் சொந்தமா உழைக்கிற ரஜினிகாந்த் அவருமே சொந்த சுய சம்பாதிக்கிற உழைக்கிற சம்பாதிக்கிற ஓகேவா, அதுல ஆனா இந்த பொதுநலத்தை பத்தி பேசுறதுக்குன்னு வரும்போது நம்ம பேசணும்ல. விஜய் அவர்கள் பொதுநலவாதியா, ரஜினிகாந்த் அவர்கள் பொதுநலவாதியா, விஜய் அவர்கள் உயர்ந்த மனிதனா, ரஜினிகாந்த் அவர்கள் உயர்ந்த மனிதனா அப்படின்னு கேட்டா எல்லாத்தையும் விஜய் அவர்கள் தான் சொல்ல முடியும். விஜய் அவர்கள் தான் ஒரு உயர்ந்த மனிதன், பொதுநலவாதி. ரஜினிகாந்த் அவர்கள் வயசுல மூத்தவரா இருக்கலாம், ஆனா பொதுநலவாதி உயர்ந்த மனிதனா அப்படி சொல்ல முடியாதுல்ல. இதையா புரிஞ்சுக்க மாட்டீங்க? இன்னுமே உட்காந்துக்கிட்டே கீழ்த்தரமா உட்காந்துட்டு இங்கதான் ஒரு கட்டமைப்பு பின்னாடி உட்காந்துட்டு ஒரு ஆலம கட்சி என்னெல்லாம ட்விஸ்ட் பண்ணுது, யாரெல்லாமோ வச்சு விஜய் அவர்களை எதுக்குறதுக்காக. சூர்யா பக்கம் வந்து சூர்யாவோட அகரா பவுண்டேஷனை வச்சு விஜய் இருக்கிறதுக்கு சூர்யா தான் நல்லது பண்றாரு, சூர்யா தான் அப்படி பண்றாரு. அதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா திமுக கலத்துல இறங்கி இருக்காங்க அந்த பங்கன்ல. அப்பவே புரிஞ்சு இது எப்படி ஒரு வேலை செய்யுது அப்படின்ட்டு. சூர்யா அவர்களாவது கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு அகரம் பவுண்டேஷன் மூலமா ஏதோ ஒரு ஏழை குழந்தைகளுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதுவுமே அகரம் பவுண்டேஷன் எப்படி வேலை செய்யுது நமக்கு தான் தெரியும். அது ஒரு என்ஜிஓ, அதை என்னென்ன போடலாம், என்னென்ன எடுக்கலாம், அது எப்படி வந்து நம்ம தேவைக்கு எப்படி அதை ஆட்டி வச்சுக்கலாம், எல்லாமே இருக்கு. அவர் சொந்த காசை மட்டும் வச்சுமே அவங்க இதெல்லாம் பண்ணல. ஆனா விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாமே தான் சொந்த கதை வச்சு தனிப்பட்ட முறையில இப்போ அரசியலமயமாக்கி இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம யாரும் இழிவுபடுத்த வரல, ஆனா யார் எப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிடணும். பொதுநலவாதி சுயநலவாதின்னு பேச வரும்போது இதெல்லாம் நம்ம சுட்டி காட்ட வேண்டி இருக்கு. இதனால சில பேர் பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சாலோ ரசிகர்கள் நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை, நாம உண்மையை உடைக்கணும், உலகத்துக்கு உண்மையை சொல்லணும், புரிஞ்சுக்கணும். அதாவது அதை விட்டுட்டு சும்மான்னு பாத்தீங்கன்னா இல்ல எங்க எது நடந்தாலும் சரி, ஒரு படத்தோட டைலாக் வருமே, ஏன்னா அவன் வீட்டுல அது காணல, இவன் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வேணும் சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயம் எங்க இருந்தாலும் உடனே விஜய் ரசிக்கிற விஜய் தான் காரணம். ஏன்னா அப்படி நெகட்டிவ் கட்டமைக்குமா. விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஓட்டு போடக்கூடாதா, மற்ற ரசிகர்கள் மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு நிலையிலே வச்சிருக்கணுமா. அப்படி ஒரு கட்டையும் பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி உட்காந்து. சோ அதான் சொல்றேன், இழிவான மலிவான கேவலமான மட்டமான அரசியல்.
சோ இது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். சோ தொடர்ந்து நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. இந்த கூலி திரைப்படத்தை வச்சு மட்டுமே விஜய் அவர்களுக்கு எதிரா எந்த மாதிரியான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சோ இது எத்தனை பேர் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணுச்சு என்ன மாதிரியா அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ணதா இருக்கேன். பை.